வனமோகினி படம் ஒஸ்ட்டு, போட்ட காசு வேஸ்ட்டு. வனமோகினி படம் அவுட்டு, கயல் ஒரு டவுட்டு. இவ பேரு கயலா இல்ல வனமோகினி படத்தை கவுக்க வந்த கஜா புயலா? ஜின் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, ராசியிலா ராணி வனமோகினி. கலர்ல நீ என்னையே மிஞ்சிடுவம்மா. நடிப்பில் டச் பண்ணாத டச்சப் கயல். வனமோகினி படம் அவுட்டு, கயல் டவுட்டு. வனமோகினி நடிப்பு கிலோ என்ன விலைங்க? கவிதா, துணி எடுத்து காய போடுமா. இதோ வரேம்மா. புதுமுக நடிகைக்கு நடிக்கவே தெரியல. வனமோகினி நிறுத்தினார் தயாரிப்பாளர். என்னடி போனே நோண்டிட்டு இருக்க? அம்மா இங்க பாருமா, அக்காவை பத்தியும் அவ நடிக்கிற படத்தை பத்தியும் எப்படியெல்லாம் போட்டிருக்காங்கன்னு. கலர்ல என்னையே மிஞ்சிட்டியம்மா. இப்போ கிலோ என்ன விலைங்க? நடிப்பில் டச் பண்ணாத டச்சப் கயல். வனமோகினிக்கு முக்காடு. என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? பொங்கலி அத்தா. கடவுளே, என் பொண்ணுக்கு நீங்க தான் தோண. அவளுக்கு உங்களை விட்டா யாரும் இல்ல. கலர்ல நீங்க என்னையும் மிஞ்சிட்டீங்க வனமோகினியா? வனமோகினி படம் அவுட்டு, கயல் ஒரு டவுட்டா? கயல் ஆட்டம், வனமோகினி தயாரிப்பாளர் எடுத்தார் ஓட்டம். மாமா சொல்லுமா. அந்த கேஷவ் அருமையான ஆள் மாமா. மீம்ஸ வச்சு ஒரு கேமே விளையாடி இருக்காரு பாருங்க. அப்படியாமா? போடு. சூப்பரா இருக்குல்லம்மா. மாமா அவன் எவ்வளவு கேட்டாலும் அதுக்கு மேல ஒரு 1000 ரூபாய் அதிகமா கொடுத்துருங்க. கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துறேம்மா. என்ன பிருந்தா இப்படி சிரிக்கிற? அக்கா, எங்க அம்மா போன்ல உங்களை பத்தி ஒரு போட்டோ வந்திருக்கு. அதான் காமெடியா இருக்கு. அப்படியா? காமி. அக்கா, வடிவேல் கூட உங்க போட்டோவை பார்த்ததும் ஒரே காமெடியா இருக்குக்கா. பிருந்தா ஏ வடிதா, என்னடி இத பாரு, ஒரே காமெடியா இருக்கு. என்ன காமெடிடி? ஹலோ ஹலோ பிபி, நான் பேசுறது கேக்குதா? பிபி
கேக்குதுடி. பிபி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன் பிபி. அப்பா அம்மா வினோத்லாம் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காங்கடி. ஆ, ஆமா படம் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆ நல்லா போயிட்டு இருக்குடி. பிபி நான் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சொல்லுடி. அப்பா பணம் ஏதாச்சும் வேணுமா? ஏய் சிச்சி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன்னை பத்தியும் படத்தை பத்தியும் அப்படி இப்படி நியூஸ் வருதா, அதெல்லாம் உண்மையான கேட்க தான் கால் பண்ணேன். சிச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஊர்ல எல்லாரும் என்னை கேட்டாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த படத்துக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமா பிபி? எனக்கும் அம்மாக்கும் பயமா இருக்குடி. ஏன் பேச மாட்டேங்கிற பிபி? கேக்குறேன்ல பதில் சொல்லு. ஏய் சிச்சி அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல. எதுவும் வரவும் வராது. உண்மையாவா? படம் டோட்டலா முடிஞ்சிருச்சு. அது கூடி சீக்கிரமே ரிலீஸ் ஆயிடும். நீ நம்ம ஊர் தியேட்டர்லயே பார்க்கலாம். சரி பிபி கண்டிப்பா பாக்குறேன். ஏய் என்ன நீ இன்னும் பிபி பிபினே கூப்பிடுற? எனக்கு அந்த பேரே மறந்துருச்சு. கயலுங்கிறது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. பிபிங்கிறது எங்க அக்கா, கயலுங்கிறது நடிகை. எனக்கு எப்பவும் நீ அக்கா தான், அதனால பிபி தான். என்ன சொல்றது புரியுதா? சரி கவிதா. இங்க பாரு, சினிமாக்குன்னு வந்துட்டா நம்மள பத்தி செய்தி வரதா செய்யும். எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. சரி பிபி. கூடிய சீக்கிரமே படம் ரிலீஸ் ஆயிடும். அப்பா அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி ஓகே பாய். எல்லாரும் வாங்க, பிருத்திவி சார் வந்துட்டாரு. வாங்க வாங்க சார். மீம்ஸ் போட்டதுக்காக சார் ஒரே ஒரு क्वेश्चन சார், பதில் சொல்லிட்டு போங்க சார். கடந்த சில நாட்களா என் படம் வனமோகினியை பத்தி நிறைய வதந்திகள் மீடியால பரவுது. தேவையில்லாம மீம்ஸ் கிரியேட் பண்ணி என் படத்தை அழிக்கணும் ஒழிக்கணும்னு பாக்குறாங்க. ஏன் இது மாதிரி செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வனமோகினி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து வெற்றிகரமா மீண்டு வந்துடும். அதை அழிக்கவோ ஒடுக்கவோ யாராலையும் முடியவே முடியாது. வனமோகினி ஜெயிச்சே தீரும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு சினிமாவே பெரிய போராட்ட களமா இருக்கு. ஜெயிக்கிறதுக்காக படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. படம் எடுக்கிறது கஷ்டம்னா ரிலீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி இருக்கும்போது ரிலீஸ் ஆகாத அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற ஒரு படத்து மேல ஏன் சேத்த வாரி இறக்குறாங்கன்னே தெரியல. மீம்ஸ் கிரியேட் பண்ணி பிசினஸ் கெடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. வனமோகினியை பொறுத்த வரைக்கும் நான் ஹீரோ மட்டும் கிடையாது, தயாரிப்பாளரும் கூட. ரொம்ப ரிஸ்க் எடுத்து இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். படம் ஓடலன்னா நான் அவ்வளவுதான், மிகப்பெரிய பாதிப்பு வரும். என்ன நம்பி இருக்கிற எங்க அம்மாவும் நானும் ரோட்ல தான் நிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் யார் பண்றா சார்? உங்களுக்கு யாரும் மேலேயே சந்தேகம் இருக்கா? பிராங்கா பேசுங்க சார், பிரஸ் நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கோம். முதுகுக்கு பின்னாடி இருக்கிற எதிரி யாருன்னு எனக்கு தெரியல, அதனால தான் காவல்துறையை நம்பி வந்திருக்கேன். எனக்கு எதிராக மட்டும் இல்ல, அவங்க ஒட்டுமொத்த சினிமாவுக்கே எதிரிங்க. அவங்களை கண்டுபிடிச்சு தண்டிக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். திரும்பவும் சொல்றேன், இது எல்லாத்தையுமே தாண்டி என்னோட வனமோகினி மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுல அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு. படத்தை அவர் டேக் ஓவர் பண்றதுக்கு நானும் ஒரு காரணம். இதுல இருந்து அவர் எப்படியாவது வெற்றிகரமா ஜெயிச்சு வரணும். ஓகே, தேங்க்யூ. ஆல்ரைட்.
சிவம், தம்பி. டைரக்டர், டெக்னீஷியன் எல்லாரையும் வர சொல்லுங்க. சரிங்க தம்பி. சார் தினேஷ், எல்லா ஒர்க்கையும் ஸ்டாப் பண்ணுங்க. சார் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னேன். பிருத்வி, என்ன விஷயம் தம்பி? எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு யோசிச்சு முடிவெடுங்க. பேசாம இருங்க சிவம். இது வரைக்கும் வனமோகினி படத்துக்கு என்ன பிரச்சனைலாம் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பிருக்கு. மீம்ஸை கிளப்பி விடுறாங்க, அதுவும் தாறுமாறா. சோஷியல் மீடியால இப்ப வனமோகினி ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கா இருக்கு. இதனால எல்லா படத்தோட இமேஜை கெடுத்துட முடியாது. வனமோகினி அவங்களோட தப்பான எதிர்பார்ப்பா பொய்யாக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இப்ப நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, இது அத்தனையும் தொடச்சு எரியணும்னா, நம்மளோட முகம் தெரியாத எதிரிங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு பதிலடி கொடுக்கணும்னா, அது என்னன்னு தெரியுமா? வனமோகினியோட இசை வெளியீட்டு விழா நடத்த போறோம். எஸ், ஆடியோ ரிலீஸ். என்ன எல்லாரும் ஜாலி ஆயிட்டீங்களா? ஆமா பிருத்வி. படத்தை பத்தி வந்த அத்தனை விஷயத்துக்கும் பதிலடி கொடுக்க போறதுதான் இந்த இசை வெளியீட்டு விழா. நல்லா கிராண்டா நடத்துறோம். படத்தை பத்தின எல்லா விஷயத்தையும் இந்த ஃபங்க்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோ. படம் எப்படி வந்திருக்கு, படத்தை நான் டேக் ஓவர் பண்ணதுக்கு என்ன காரணம், இது எல்லாத்தையுமே சொல்றோம். ஃபர்ஸ்ட் லுக்க சீக்கிரமா ரிலீஸ் பண்றோம், பப்ளிசிட்டியை ஸ்டார்ட் பண்றோம். என்ன தினேஷ் சார்? இதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஓகே சார், தூள் கிளப்பிடலாம். நீங்க டென்ஷனா எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு சொன்னீங்களா, நாங்கெல்லாம் பயந்தே போயிட்டோம் சார். பிருத்வி பக்கத்துல இருக்கிறப்போ யாரும் பயப்படவே கூடாது. நாம வந்து வேற லெவல். படம் ரிலீஸ் ஆகுறப்போ தமிழ்நாடே அதிரணும், புரியுதா? அந்த லெவலுக்கு ஃபர்ஸ்ட் லுக் ஆடியோ ரிலீஸ் இருக்கணும். பிஆர்ஓ கிட்ட பேசுங்க. ஊர்ல இருக்கிற அத்தனை விஐபிஸ் செலிபிரிட்டிஸ் ஃபங்க்ஷனுக்கு வரணும். கலக்குறோம். ஓகே சார். கயல், ஆர் யூ ஹாப்பி நவ? ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிருத்வி. நீங்க கமிஷனர் ஆபீஸ்ல பேசினப்போ பெரிய அளவுல மூட் அவுட் ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். நான் எப்படி மூட் அவுட் ஆவேன்? நெவர். பிருத்வி மூட் அவுட்டே ஆக மாட்டான். அதுவும் கயல் மாதிரி ஒரு தைரியமான தன்னம்பிக்கையான பொண்ணு பக்கத்துல இருக்கிறப்போ நான் எப்படி மூட் அவுட் ஆவேன்? ஆகவே மாட்டேன். ஓகே ஓகே, எல்லாரும் போலாம். போய் வேலையை பாருங்க. கூடிய சீக்கிரமே இசை வெளியீட்டு விழா. ஓகே, கேரி. ஓகே சார். நீ என்ன மாதிரி இருந்த? அரசாங்கமே அதிரும்.
வனமோகினி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த படத்தின் நாயகனும் மற்றும் தயாரிப்பாளருமான திரு பிருத்திவி அவர்களுக்கு வணக்கம். இது எனது முதல் படம். இசை வெளியீட்டு விழாவை ஆரம்பிக்க இசையமைப்பாளர் திரு சுந்தர்ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். லிரிக்ஸ் ரைட்டர் பாலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வனமோகினி இந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த எங்கள் கயல் மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மூத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருமான திரு பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இப்பொழுது வனமோகினி படத்தின் குறுந்தகடை திரு பிரபு அவர்கள் வெளியிடுவார். அதை பிருத்திவி அவர்கள் பெற்றுக்கொள்வார். கயல், பிருத்வி, ப்ளீஸ் கம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சாங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. சார், வனமோகினி வழக்கமான கமர்ஷியல் படம்னு நினைச்சோம். ஆனா இது ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கும் போல இருக்கே. கண்டிப்பா கண்டிப்பா வித்தியாசமான படம் தான் இது. ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஷூட் பண்ணியிருக்கோம். கதை திரைக்கதை எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். சார், சொல்லுங்க. சோசியல் மெசேஜ் ஏதாவது இந்த படத்துல உண்டா சார்? சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள் படத்துல நிறைய இருக்கு. இப்போ வரைக்கும் அவ்வளவுதான் சொல்ல முடியும். சார், இந்த மாதிரி வித்தியாசமான கதையெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வித்தியாசமான முயற்சிகளுக்கு எவ்வளவு வரவேற்பு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா வனமோகினியையும் ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. சார், சுபாஷ் சார் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கிளம்பிட்டாருன்னு கேள்விப்பட்டோம். ஆமா, பார்ட்னர் ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எடுத்திருக்காரு. அதனால கிளம்பி போயிட்டாரு. ஐ மீன், பார்ட்னர் சுபாஷ் ரொம்ப ரொம்ப பிஸியானவர். அவருக்கு ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. டெய்லி அரௌண்ட் த வேர்ல்டு பறந்துகிட்டே இருப்பாரு. பட தயாரிப்புல அவரால் இன்வால்வ் ஆக முடியல. அதான் நான் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் தான் இந்த படத்துக்கு ஒன் அண்ட் ஒன்லி ப்ரொடியூசர். சார், நீங்க பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் சார். எஸ், நல்ல படம். அதனால நல்ல விஷயங்கள் தானாவே அமையுது. இப்படி நான் ரிஸ்க் எடுக்கிறப்பவே படத்துல உள்ள ஸ்டஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ படம் நிச்சயம் சூப்பர் ஹிட் ஆக போகுது. தயாரிப்பாளர் பிருத்திவியை பத்தி சொல்லிட்டேன். நடிகர் பிருத்வி பத்தி சொல்ல வேண்டாமா? சார், உங்களை பத்தி நல்லாவே தெரியும். புதுசா என்ன சார் சொல்ல போறீங்க? அப்போ புதுசா ஒண்ணு சொல்றேன். கயல். இந்த படத்துல அறிமுகப்படுத்தி இருக்க புதுமுகம் கயல். பிரமாதப்படுத்தி இருக்காங்க. நடிப்புனா அப்படி ஒரு நடிப்பு, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கலக்கி இருக்காங்க. சார், ஒரு விஷயம் சொல்லுங்க.
அவங்க நடிப்பு இருக்கட்டும் சார், படத்தை பத்தியும் கயல் மேடம் பத்தியும் நிறைய மீம்ஸ் வந்துட்டே இருக்கே. படம் ஓடாது, ரிலீஸ் ஆகாதுன்னு சோஷியல் மீடியால நிறைய காசிப்ஸ் வந்துட்டே இருக்கே. ஏன் சார் இப்படி? எஸ் எஸ், நானும் அந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன், சிரிச்சேன். அந்த மீம்ஸ் எல்லாம் படிச்சப்போ எனக்கு உங்கள மாதிரி ஜென்டல்மேன், ரிப்போர்ட்டர்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நினைவுக்கு வந்தீங்க. நீங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கீங்க. பட் முகம் தெரியாத ஆளுங்க யார்கிட்டயோ எதையோ வாங்கிட்டு மனசுக்கு விரோதமா பண்ணிருக்காங்க. பட் எதுக்குமே பாசிட்டிவான பப்ளிசிட்டியை விட நெகட்டிவான பப்ளிசிட்டி தான் அதிகமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த மீம்ஸ் எல்லாம் யார் கிரியேட் பண்றாங்க, எதுக்கு கிரியேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த மீம்ஸால படத்துக்கு ஏகப்பட்ட அட்ராக்ஷன் கிடைச்சிருக்கு. அதுதான் நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்கு உண்டான பலம். இப்ப என்னாச்சு தெரியுமா, படம் ரெடி ஆகுறதுக்கு முந்தியே பிசினஸ் பேசுறாங்க. எல்லா நாடுகள்லயும் படத்தை பத்தின செய்தி பரவுனதுனால ஓவர்சீஸ் ரைட்ஸா பெரிய விலை கேக்குறாங்க. இப்படி படத்தை பத்தி மீம்ஸ் கிரியேட் பண்ணி விட்ட என்னோட நலம் விரும்பிக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சார், உங்களை பேச்சில் யாரும் அடிச்சுக்க முடியாது சார். உங்களை கிளீன் போல்ட் ஆக்கலாம்னு நாங்கள் கேள்வி கேட்டால் பலார்னு சிக்ஸர் குத்திக்கிறீங்களே. தட்ஸ் பிருத்வி. பேச்சில் மட்டும் இல்லை, செயலையும் நான் அப்படிதான். சார், அப்புறம் ஒரு கொஸ்டின் கேளுங்க. சார், உங்களுக்கும் இந்த படத்தோட ஹீரோயின் கயலுக்கும் ஏதோ காதல்னு இண்டஸ்ட்ரியில பேசிக்கிறாங்க. ஆமா. வாட்? அதை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஓ, இப்படி வேற இண்டஸ்ட்ரியில டாக் இருக்கா? ஓகே, நல்ல விஷயம் தான். அவங்க சொல்லி அதுக்கப்புறம் யூடியூப்னு நீங்க என்ன கேட்கலையே, அது வரைக்கும் நல்லதுதான். ஓகே ஓகே, நீங்க எல்லாம் வந்திருந்து ஃபங்க்ஷனை கிராண்ட் ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ கடைசியா ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். இந்த படம் நல்லபடியா ரிலீஸ் ஆகி பெரிய லெவல்ல ஹிட் ஆகும். தினேஷ் டைரக்டர், அவரோட ஷார்ட் ஃபிலிம் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. முதல் படம்னு சொல்ல முடியாது, அவ்வளோ மெச்சூர்டா பண்ணிருக்காரு. அதே மாதிரி கேமராமேன், மியூசிக் டைரக்டர், மற்ற ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பிரமாதப்படுத்தியிருக்காங்க. வனமோகினி ரிலீஸ் ஆகிறப்ப சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கே அது ஒரு திகைப்பான படமா இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங்.